குரங்கு வந்துட்டு இந்த இளநீ இருக்கு இல்லையா, அந்த இளநீல வந்துட்டு இளநீக்குள்ள வந்துட்டு அந்த தேங்காய் சின்ன ஒரு தேங்காய் அதிசயம் இருக்கும் இளநீக்குள்ள. அது வந்து இந்த குரங்குகளுக்கு தெரியும் அதுக்குள்ள வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தேங்காய் அதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த தேங்காய் இளநீ அடிச்சுட்டு அவங்க விரும்ப போட்டுருப்பாங்க இல்லையா, அந்த குரங்குங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதுல கை வச்சுட்டு அந்த சாரத்தை எடுத்து பிடிச்சிடும். கை போகும்போது இப்படி போகும், எடுக்கும்போது இப்படி வந்து வெளியே வராது. இழுக்கும் இழுக்கும் இழுக்கும், வெளியே வராது. அது விடாது, போய் கத்தும், இது பண்ணும், பிளட் எல்லாம் வரும், பட் விடாது. உள்ளே அவளை திருப்பி இனிப்பு இருக்கலையா, அது விடாது, அது கிடைக்கணும் சொல்லிட்டு போட்டு அலைஞ்சி இளைஞ்சி ஒன்னு திஸ்டிங் ஆகாம லாஸ்ட்ல ஒன்னும் முடியல சொல்லிட்டு விட்டுடும் போது கை வெளியே வந்துடும். அதே மாதிரிதான் நாம இந்த சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு இவன் அப்படி ஆமா அது இது இது எங்கே வருது வெளியே வருது, இந்த கோயிலா அந்த கோயிலா, இப்படி போ அப்படி போயிடுறாடா, பொறுங்க மாட்டேன், அது விடுறா நீ, அது விட்டாது. அது விட்டா தானா இல்லை, எந்த டிஸ்டிங்கும் இல்லை, எல்லாம் கரெக்ட் ஆகிடும். அது எப்படி வந்து எதாகும் சொன்னா மைண்ட் வந்து எப்பவுமே அந்த டைமோட தான் டிராவல் பண்ணும் மைண்டு. நீங்க அப்சர்வ் பண்ணீங்க சொன்னா அந்த மைண்ட் வந்து ஒன்னு ஃபியூச்சர்ல இருக்கும் இல்ல பாஸ்ட்ல இருக்கும். பயங்கரமான ஆள் மைண்ட். பிரசன்ட் ஜாஸ்தி இருக்காது. அது பாஸ்ட்ல பார்த்தா சந்தோஷமான விஷயங்களே இருக்காது. யார் யார் நம்மளை திட்டினா, யார் யார் நம்மளை இது பண்ணா, யார் யார் நம்மளை மோசம் பண்ணா, யார் யார் நம்மளை ஆப் வச்சா, என்னென்ன நம்மளை பண்ணான், என்னென்ன பண்ணா என்ன இருப்பேன், அது என்ன பண்ணா இருப்பேன், அதுல தான் இருக்கும். சந்தோஷமான விஷயத்துல இருக்காது. நீங்க ஃபியூச்சர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கூட பயம், இப்படி ஆனா என்ன ஆயிடுறது, இப்படி ஆனா என்ன ஆயிடுறது, ஐயோ ஐயோ எப்படி இருக்காங்க, எனக்கும் அப்படி ஆயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே இருக்கிறது கம்ப்ளீட்லி. ஸோ அந்த வரி தான் இது ஃபியூச்சர் வரி, அது பாஸ்ட் வரி. ப்ரெசென்ட்ல இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க பார்த்தா ப்ரெசென்ட்ல தான் இருப்பாங்க, பாஸ்ட்ல ப்ரெசென்ட் இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா தெய்வஸ்தம் பார்த்தா எல்லாரும் அட்ராக்ட் ஆகும். லீவ் இன் த ப்ரெசென்ட். ஆண்டவன் வந்து சத்யநாராயண சொல்றாரு, ஆண்டவன் வந்து என்ன வேணும்னு கேட்டா நிம்மதி வேணுமா நான் வேணுமா சொன்னா எனக்கு நிம்மதி தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிம்மதி தான் பர்மனன்ட், சந்தோஷம் வந்துட்டு போடுது, அது வந்து நிற்காது. நானும் வந்து ஆண்டவ புண்ணியத்தில் வந்து எங்கிருந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், பணம் பகல் பேரு உச்சியெல்லாம் பார்த்துட்டேன். பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் நான் பழகிட்டேன். இந்த சந்தோஷ நிம்மதி 10% கூட கிடையாது. ஏன்னா அதுல டெம்பரரி மாயம். மாயம்னு சொன்னா என்ன, எது இல்லாததோ அது வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சு போறது தான் மாயம் இல்லையா? அதே மாதிரிதான் பணம் பேரு புகழ் எல்லாமே அதே மாதிரி தான். அந்த உடம்பே வச்சுங்களேன், முதல் குழந்தையா இருந்தது இந்த உடம்பு பாடி, அதுக்கப்புறம் 7-8 வயசு குழந்தையாச்சு பாடி, அதுக்கப்புறம் ஒரு யுவக்கன் 18-19, அதுக்கப்புறம் ஒரு மனிதன் பாடியாச்சு, அதுக்கப்புறம் வந்து வயசான பாடியாச்சு, அதுக்கப்புறம் டெட் பாடி.